இன்னைக்கு மசாலா கடலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. கடலை நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதிலே அரை கப் கடல மாவு, அரை கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், வேறு ஏதாவது உங்களுக்கு மசாலா தூள் வேணும்னா அது ஒரு அரை டீஸ்பூன் நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வறுத்த கடலை எடுத்தால் தான் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணி எடுத்துக்கலாம். கிண்ணியில் கடலை ஃபஸ்ட்டு போட்டு அது மேலே கடல மாவு, அரிசி மாவு போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம், பூண்டு நல்லா தூளாக அரைஞ்சி போட்டுக்கலாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வச்சுருக்க அந்த மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இப்போ அது எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காய வச்சு நல்லா உதிரி உதிரியாக போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. ஏன்னா இது கடலை முன்னே நம்ம வறுத்துருக்கோம், அதனால் அந்த மாவு மட்டும்தான் வேகணும். அப்படி நீங்கள் அதிக நேரம் விட்டுட்டிங்கன்னா அது தீஞ்சிரும் அந்த கடலை, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. இப்போ கடல மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செய்கிற ரெசிபி இது. செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.